இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரியுது? நீங்க விட்டு கொடுத்தது. நான் தான் அப்ப இருந்து விட்டு கொடுக்கலன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்லணும்னு நினைச்ச? ஒரு புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு நம்மள பார்த்து கத்துக்கணும்னு சொன்னால அத நினைச்சு பார்த்தேன். இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே தெரியும் நாம தான் இதுல ஜெயிப்போம்னு. வேற எந்த போட்டியா இருந்தாலும் மத்தவங்களுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா சிறந்த கணவன் மனைவின்னு வரும்போது நம்மளை தாண்டி வேற யாரு ஜெயிக்க முடியும் சீதா? அதுவும் இந்த பசங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. மலர் சுத்தின மாதிரியே நானும் உங்களுக்கு சுத்தி போடணும். இருங்க வரேன். என்னங்க இப்படி அணைஞ்சிடுச்சு? அட காத்தடிச்சா அணைய தானே செய்யும். திரும்ப பத்த வச்சுக்கலாம். சரி சீதா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னங்க? என்ன சீதா? ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவ ஏதோ கேக்குறா பாருங்க. என்னவா? பா தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா. என்னது? ஆசீர்வாதமா? எதுக்கு? காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டிட்டேன்ப்பா. காலேஜ்க்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் உங்க ஆசீர்வாதம் கேட்டு வந்திருக்கேன். நீ காலேஜ்ல சேர்ந்திருக்க, நீ ஃபீஸ் கட்டிருக்க, நீ படிக்க போற. இதுல நான் ஆசீர்வாதம் பண்ண என்ன இருக்கு? எப்ப ஆசீர்வாதம் வாங்கணுமோ அப்ப நாங்க உங்க கண்ணுக்கு தெரியல. இப்ப என்ன ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது கிடக்கு? பா எப்போ நீங்க என்ன செமஸ்டர் அப்போ காலேஜ்ல டிராப் பண்ணீங்களோ அதுதான் நீங்க எனக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம். அப்புறம் அன்னைக்கு பாண்டி பணத்தை தொலைச்சிட்டு தவிச்சு நின்னப்போ நீங்க உங்களோட பணத்தை அவனோடதுன்னு சொல்லி தீபாவளிக்கு புடவை வாங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அதுதான் நீங்க எனக்கு பண்ண 2வது ஆசீர்வாதம். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்துடுறீங்க. ஆனா நான் செஞ்ச தப்புக்கு நீங்க எனக்கு ஆயுசு முழுக்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்பா. என்னைக்குமே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அத நான் என்னைக்குமே மாத்திக்க போறதில்ல. பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா நீயும் பண்ணுமா, சேர்ந்து நில்லுங்க 2 பேரும். பா போயிட்டு வரேன்ப்பா, போயிட்டு வரேம்மா. ஏறடா, வா வா போலாம். மலரே, எங்கடா போன? சாரி மலரே. இரு, அது நீ முதல் நாள் காலேஜ் போற இல்லையா, அதான் உனக்கு ஒரு சின்ன செட்டப் பண்ணலான்னு போனேன். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ண? ஹேய் அதேடா புரத டா போடுங்க மலரே. டேய் இதெல்லாம் வக்கீலுக்கு படிச்சு முடிச்சு கோர்ட்ல வாதாடும் போது போட வேண்டியது. இப்பெல்லாம் போடக்கூடாது பாண்டி. என்ன மலரே பேசுனீங்கற? டாக்டருக்கு படிக்கிற புள்ளியும் முதல் நாளே காலேஜுக்கு டாக்டர் கோட் போட்டு போறது இல்ல, அது மாதிரிதான். டா டா போடுங்க டா. ஐயோ டேய் அது அவங்களுக்கு காலேஜ் ஹாஸ்பிடல் எல்லாமே ஒண்ணா இருக்கும், அதனால போட்டு போவாங்க. இந்த கவுன போடு மலரே, போடு மலரே, சொன்னா கேளு. அந்த பேக் குடு. ஏய் இந்த புறா புறா
அதெல்லாம் வேணாம்டா. மலர் நான் சொல்றது கேளு. இந்தா போடு. நான் இன்னைக்கு உன்னை ஒரு வக்கீலா பாக்கணும். எதுக்குடா இதெல்லாம்? இது புடி. ஓ, சும்மா கம்பீரமா நில்லு. ஓகேயா? இப்பதான் அழகா இருக்க. கூச்சமா இருக்கு பாண்டி. வக்கீல்ல நான் சும்மாவா? இந்த பார், நானும் இன்னில இருந்து வக்கீலோட புதுசா. என்னடா? ஏய் டா நான் போட்டோ. அங்க பாரு. சரி போலாமா? ஒரே நிமிஷம். ஏய் நீ போடா. சரி. ஏய் அந்த பேக் குடி பா. மலரே. என்னடா? இல்ல காலேஜுக்கு போற. ஆமா காலேஜ்க்கு போறேன். அங்க நிறைய பசங்கலாம் வருவானுங்க. ஆமாடா வருவாங்க. அது இல்ல அந்த தாலியத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வெளியே தெரியுற மாதிரி போட. ஏய் இல்ல மலரே, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் புருஷனோட கடமை இல்லையா? டேய் காலேஜ்ல என்ன பேர் கொடுத்திருக்கேன் தெரியுமா? நான் பேக் கொடு. இங்க பாரு. நான் அங்க பாரு. இதுல மிஸ்ஸஸ் மலர் பாண்டின்னு போட்டிருக்கேன். என்ன மலரே? ஆமா. டேய் நீதானே என் புருஷன், அதான் உன் பேரை போட்டிருக்கேன். சரி போலாமா? வா மலர் போலாம். இந்தா போலாமா? வா போலாம். வா. சரி கிளம்புறேன். ஐயோ, என்னங்க என்னாச்சு? உட்காருங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என்னங்க இது? உங்ககிட்ட பேசிட்டே கவனிக்காம திரும்பினல, அதான் படிக்கட்டு வலிக்கிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கேயே உட்கார்ந்துட்டு போங்க. இல்ல சீதா, வேலை இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். நீதான் வழக்கமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாமி படத்துக்கு விளக்கேத்தி வச்சு பரிகாரம் பண்ணிடுவியே. நீ போய் அதே செய், ஒன்னும் ஆகாது சீதா. அதுவும் உன்னோட ஆறுதலுக்காக தான் சொல்றேன். ஓ, நீ போய் விளக்கு போட்டு வேண்டிக்க, நான் கிளம்புறேன்.